டியர் டீம், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து SAP இன்டகிரேஷன் மூலயமா ஐபிடி ரிசீவ் டாக்குமெண்ட்டை சிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஐபிடி ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ண பார்க்குறோம். புதுசாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டாக்குமெண்ட்டில் ரிசீவ் டாக்குமெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் ரிசீவ் போட்டுக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ காப்பி லைன்ஸ் ரிசீவில் போய்ட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பர் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இதை ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க ப்ராடக்ட் லிஸ்ட் எனக்கு ஆகும். நான் ஓகே கொடுத்துட்டு இப்போ லைனில் போய் பார்த்தோம்னா அந்த 5 ப்ராடக்ட்டு ஆட் ஆகிடுச்சு. இப்போ இன்டர்வென்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்க்ரீன் போய்ட்டு கம்ப்ளீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டாக்குமெண்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு SAP ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருச்சு. இன்கேஸ் அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் இஷ்யூ வந்து இந்த டாக்குமெண்ட் சிங்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ரீசிங்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டாக்குமெண்ட் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு SAP இன்டகிரேஷனில் ஐபிடி ட்ரான்ஸ்ஃபர் ரிசீவ் ப்ராசஸ்ன்னு இருக்கும். இதில் போய்ட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரீசிங்க் ஆகிக்கும். இன்கேஸ் லாகில் போய் பார்க்கணும் அப்படின்னா லாகில் போய்ட்டு SAP ஐபிடிஆர் ஏபிஐ லாகுங்கிற ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்து நம்ம ஓகே கொடுத்தோன்னா அதோட ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். அதோட பார்க் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே பார்க்குடுன்னு சொல்லிட்டு காமிக்கும். இதே மாதிரி ட்ரைனிங் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா jaldi.source சைட்டில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ டீம்.